ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சுறா புட்டு தான் செய்ய போகிறோம். இது வந்து சுறா மீனில் மட்டும்தான் இந்த புட்டு செய்யணும் அப்படின்ட்டு இல்லை. நம்ம வந்து எந்த மீனில் வேணாலும் இந்த புட்டு செய்யலாம். சுறா மீனில் தான் அதிகமாக இந்த புட்டு வந்து செய்வாங்க. இதுக்கு வந்து நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு அதில் மஞ்சத்தூள் உப்பு நம்ம சேர்த்துட்டு நம்ம ஃபிஷ்ஷை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து இந்த ஃபிஷ்ஷை வந்து தோல் ரிமூவ் பண்ணியே வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ வந்து ஈஸியாக இருக்கும். தோல் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம அதோடையே சேர்த்து போட்டு அவிச்சு எடுத்துக்கலாம். மீனை நல்லா அந்த மாதிரி பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா அந்த சுடு தண்ணியில் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா இந்த மீன் துண்டை மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். ஸோ ஆறிட்டு இருக்கட்டும் கொஞ்ச நேரம். இப்போ இந்த மீன் வந்து ஆறுனதுக்கப்புறமா கொஞ்சம் சூடு கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்ததுக்கப்புறமா நம்ம இந்த மீனை வந்து முள் இல்லாமல் பார்த்து எடுத்துக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த சுறா மீனில் நடுவில் மட்டும்தான் நம்மளுக்கு முள் இருக்கும். ஸோ இந்த மீன் வந்து நம்ம முள் பார்க்குறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம நடுவில் உள்ள முள்ளை மட்டும் எடுத்துட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். தோலோடு நீங்கள் போட்டு அவிச்சிங்க அப்படின்னா தோலையும் நீங்கள் ரிமூவ் பண்ணுறது நல்லது இந்த மீனில். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி நம்ம எல்லா மீனுங்களையும் அழகாக நம்ம வந்து உதுத்தி எடுத்துக்கிட்டோம். இப்போது ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயிலில் வந்து கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு வெடிச்சதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும். சுறா புட்டுக்கு 3 மீடியம் சைஸ் வெங்காயமாக நான் இதில் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பச்சை மிளகா ஒரு 4 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. காரத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பச்சை மிளகா சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் நேரம் நீங்கள் வதக்குனதுக்கப்புறமா மஞ்சத்தூள், மிளகாய் தூள் இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் நான் சேர்த்துக்கிறேன். இது கூட வந்து நம்ம ஃபிஷ்ஷை உதுத்தி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயத்தோட இந்த ஃபிஷ்ஷை வந்து கொஞ்சம் நேரம் நம்ம வதக்கி எடுக்கணும். ஸோ நம்ம வந்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட வந்து கொஞ்சம் மிளகுத்தூளும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் வேறு எந்த ஒரு மசாலாவும் நம்ம போட தேவையில்லை. இந்த ஃபிஷ்ஷு, இந்த வெங்காயம், நம்ம மஞ்சள் தூளில் தான் இதில் அதிகமாக இருக்கும். அந்த பெப்பர் வாசனையோட நல்லாயிருக்கும். இதை வந்து கொஞ்சம் நேரம் நீங்கள் சிம்லேயே போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கருவேப்பிலையும் கொத்தமல்லி இலையும் தூவி நம்ம மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான். அவ்வளோதான். இந்த ஃபைனலாக கறி லீவ்ஸ் போடுறதுனால நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அவ்வளோதான், நம்மளோட ஃபிஷ் புட்டு வந்து ரொம்ப சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். இதை ரைஸ் கூட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். இது வந்து ரொம்பவே நல்லது. பிள்ளைங்களுக்கு கூட சாப்பிடவே ரொம்பவே சாஃப்டாக ரொம்பவே நல்லா இருக்கும். நம்ம முள்ளெல்லாம் பார்த்து எடுத்து வச்சிட்டதுனால ரொம்ப ஈஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அது மட்டும் இல்லாமல் இது வந்து குழந்தை பெற்ற தாய்மார்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பால் சுரக்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.